First question. Monetary policy in an underdeveloped country plays an important role in increasing their growth rate. Monetary policy ஒரு பணவியல் கொள்கை அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி அடையாத நாட்டில் எதன் வாயிலாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதுதான் கேட்குறாங்க. வளர்ச்சி அடைந்த நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கின்றது. சரிங்களா? ஸோ எதன் வாயிலாகலாம் வந்துட்டு மானிட்டரி பாலிசினா என்னென்னு நாம் போன கிளாஸில் வந்து பார்த்தோம். மானிட்டரி பாலிசினா என்ன, அதோடைய டூல் என்னது? மானிட்டரி பாலிசி டூல் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாக என்ன கட்டுப்படுத்துவாங்க? மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ பணத்தை கட்டுப்படுத்தும் போது என்ன பண்ண முடியும்? மக்களினுடைய தேவையை கட்டுப்படுத்த முடியுது. சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்சிங் தி காஸ்ட், செலவுகளை அதிகப்படுத்துவது அல்லது செலவுகளை குறைப்பது. மொத்தத்தில் மானிட்டரி பாலிசி மூலமாக செலவுகளை என்ன பண்ண முடியும்? நம்ம அதிகப்படுத்த முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம குறைக்கிறதன் மூலமாக செலவை நம்ம என்ன பண்ணலாம்? மக்களினுடைய தேவையை அதிகரிக்கலாம். தேவையை அதிகரிக்கும் போது பொருளாதாரம் என்னாகும்? வளர்ச்சி அடையும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு தான். செகண்ட், அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட்டை நம்ம என்ன பண்ணலாம்? அதிகப்படுத்தலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம வந்து குறைக்கிறதன் மூலமாக மக்களுக்கு கடன் கிடைக்கிறத அதிகப்படுத்துவோம். கடன் கிடைச்சதுன்னா தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரிச்சது அப்படின்னா நாடு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஸோ மூணாவது கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸோ முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஒரு பொருளுக்கான மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமான பணம் இருந்துச்சுனாலும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளுக்கான தேவை அதிகமாகி பொருளுடைய விலை என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். அப்போ அந்த நேரத்தில் பணத்தை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை குறைச்சி அவங்களுடைய தேவையை குறைக்க வைக்கலாம். அப்படி தேவையை நம்ம குறைக்க வைக்கும்போது அந்த பொருளுக்கான தேவை குறையும் போது விலை என்ன ஆகும்? குறையும். இதனாலையும் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். சரிங்களா? அப்போ இந்த மூணு விஷயமுமே ஆன்சர் தான் 1 2 3. சரிங்களா? செலவுகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. கடனை வந்துட்டு கட்டுப்படுத்துவதன் மூலமாக வளர்ச்சி அடையுது. அடுத்ததாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக வளர்ச்சி அடையுது. சரிங்களா? இந்த காரணங்கள்னாலாம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழ் வருவனவற்றுள் எது பண கொள்கையின் கருவி இல்லை? மானிட்டரி பாலிசியினுடைய கருவி எது இல்லை? ஸோ மானிட்டரி பாலிசினாவே அங்கே என்ன வந்துடணும்னு பார்த்தாங்க. முக்கியமாக மக்களுக்கு போகக்கூடிய பணத்தை இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இதில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேங்க் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட்டை தான் கட்டுப்படுத்தும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், திறந்த சந்தை நடவடிக்கைகள். திறந்த சந்தை நடவடிக்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு போகக்கூடிய பேங்க் மூலமாக மக்களுக்கு போகக்கூடிய பணத்தை தான் கட்டுப்படுத்தக்கூடியது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பண இருப்பு விகிதம், இதுவும் நம்ம வந்து பார்த்தோம். பண இருப்பு விகிதம்னா எப்படி? SLR, CRR அப்படின்னு. ஸோ அப்போ இதுவுமே வரும். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்வீசிங் தி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்வீசிங் தி டெப்ட். ஸோ இதுதான் வந்துட்டு வராது. கடனின் வட்டி விகிதம் எல்லாம். ஸோ பேங்க் ரேட் கண்டிப்பாக வரும். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ அப்போ மீதி இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்வீசிங் தி டெப்ட், கடனின் வட்டி விகிதம் தான். இந்த அளவுக்கு ஒரு ஆப்டான ஆப்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இதுதான் நம்ம ஆன்சராக போட வேண்டியதாக இருக்குது. சரியா? சரி. ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் த கஸ்டடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டு தான். ஸோ ரிசர்வ் பேங்க்குடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நிய செலாவணியை வந்துட்டு அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஃபங்க்ஷன் தான். செகண்டு, ரிசர்வ் பேங்க் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 1934.
ஸோ 1935ஆம் ஆண்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏப்ரல் 1 1935 தான் ரிசர்வ் பேங்க் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து தப்பு. அடுத்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்சோ கால் லெண்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரிசார்ட். இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈவோன். ஸோ முதல் நிலை கடன் ஈவோன் கிடையாது, கடைநிலை கடன் ஈவோன். சரிங்களா? லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட். சரியா? ஸோ கடைநிலை கடன் ஈவோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க்கு. அடுத்ததா Reserve Bank of India collects receipts of funds and makes payments as behalf of government out of these. Which are correct இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. சரிங்களா? இதுவும் வந்து கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 2ம் 3யும் தப்பு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி நமக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், உங்களுடைய சம்பளம். நீங்கள் மேக்ஸிமம் செலவு பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எப்படி தான் செலவு பண்ணுவீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்திய அரசாங்கத்துக்கு அவங்களுடைய வருவாய் மற்றும் செலவினம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதன் மூலமாக தான் வந்து போகும்னா ரிசர்வ் பேங்க் மூலமாக தான் வந்து போகும். சரிங்களா? அதான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கஸ்டடியன். அடுத்த ஏப்ரல் 1 1935 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு லெண்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரிசார்ட் கிடையாது, லாஸ்ட் ரிசார்ட், கடைநிலை கடன் ஈவோன் தான். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரவு செலவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு யார் தான் பார்த்துக்கிறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா? இப்போ இதில் எது கரெக்டாக இருக்குன்னா 1, 4 தான். சரிங்களா? 1, 4. So who is the chairman of Central Board of Directors of RBI? ஸோ ஆர்பிஐனுடைய சென்ட்ரல் மத்திய இயக்குநர்கள் குழுவினுடைய தலைவர் வந்துட்டு யார் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் தான். ஸோ ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் தான். சரிங்களா? ஸோ மத்திய இயக்குநர்கள் குழுவினுடைய தலைவர் வந்துட்டு யார் அப்படின்னா அந்த ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் தான் இருப்பாங்க. ஸோ அடுத்ததா ஹூ இஸ் த சென்ட்ரல் மானிட்டரி பாலிசி அத்தாரிட்டி இன் இந்தியா? இந்தியாவின் மத்திய பணவியல் கொள்கை ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் உள்ளது? ஸோ பணவியல் கொள்கை எல்லாத்தையும் யார் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டுப்படுத்துறது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துடும்? ஆர்பிஐயுடைய கண்ட்ரோலில் வந்துடும். சரிங்களா? ஸோ ரிசர்வ் வங்கி தான் வந்துட்டு இதை வருவாங்க, ஆர்பிஐ. ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்னாவே வந்துட்டு யார் தான்? மானிட்டரி பாலிசி கமிட்டி. அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா ஆர்பிஐ தான் இருப்பாங்க. ஆர்பிஐ கவர்னர் தான் அதுக்கு தலைவராகவும் இருப்பார். சரிங்களா? The sum of gross national product at market prices minus indirect taxes plus subsidies. சரிங்களா? ப்ளஸ் சப்சிடிஸ். ஸோ இதை வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். என்னது? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் மறைமுக வரியை வந்து மைனஸ் பண்ணுறோம், கூட மானியத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஃபேக்டர் காஸ்ட் காரணி செலவில் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை ஸோ இங்கே கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் தான் கிடைக்கும். காரணி செலவில் மொத்த நாட்டு உற்பத்தி தான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே நடத்தியிருக்கேன். அந்த ஜிடிபிங்கிற டாபிக்குள்ளே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ அதை அடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து இன்டைரக்ட் டேக்ஸை நம்ம மைனஸ் பண்ணி சப்சிடிஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
4th 5 இயர் பிளானுக்கான பேர் என்ன, மாடல் பேர் என்ன அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் இந்த மாடல் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். 4th 5 இயர் பிளானுக்கு என்ன மாடல்னா படிச்சிருக்கல. பட் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஹரேட் டோமர் மாடல் யாருதுன்னு நமக்கு தெரியுமா? ஹரேட் டோமர் மாடல் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் நமக்கு தெரியும். அப்போ இது ஆன்சராக இருக்க முடியாது. மகளோனோவிஸ் மாடல் செகண்ட் 5 இயர் பிளான்னு தெரியும். அப்போ இதுவும் இருக்க முடியாது. அப்போது நம்ம 2 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். நம்ம ஆன்சர் இப்போ இதில் போட்டனாலுமே நமக்கு சான்ஸ் ஆகிறதுக்கான 50% சான்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? ஸோ ஆன்சர் வந்துட்டு சிஇஎல்பி மாடல் தான். சரிங்களா? 4th 5 இயர் பிளான் மாடல் வந்துட்டு சிஇஎல்பி மாடல். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு போன குரூப் 1 கொஷின்னு. இது பாருங்கள், பணக்கொள்கை அப்படின்னாவே நம்ம என்னென்னு பார்த்தோங்க? பணவியல் கொள்கைனாவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மக்களுக்கு போகக்கூடிய பணத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்லாம் பார்த்தோம் தானே. பணவியல் கொள்கை மூலமாக நம்ம எதெல்லாம் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பேங்க் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்க்கும்போது பேங்க் ரேட்டு, அடுத்ததாக திறந்த வெளி சந்தை நடவடிக்கைகள் அப்படின்னு ஒன்று, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அடுத்ததாக ரொக்க இருப்பு விகிதத்தை